ஹாய் கைஸ் வெல்கம் டு வி ரிச் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தில் தான் இருக்கீங்களா? அதாவது உங்கள் பிஸ்னஸ் இல்லை உங்களோட கெரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் சரி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தான் அதுக்கான ஒரு சிறப்பான வழி. அதுவும் தமிழ்லனா நம்ம சேனலில் இந்த இதை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 7 சைன்ஸ் இருக்குங்க. அதாவது 7 அறிகுறிகள் இருக்குது. இந்த 7 அறிகுறியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இதை நீங்கள் பின்பற்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அந்த சக்சஸ்ஃபுல்லான பெர்சன். ஸோ இதுல எதுல சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ உங்களோட எந்த கெரியரா வேணா இருக்கட்டும், உங்களோட பிசினஸா இருக்கட்டும், உங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு அன்றாட வேலைகள் செய்வீங்க. அந்த வேலையில நீங்க சிறப்பா இருக்கணும். நான் தான் அதுல தனித்துவம் பெற்று இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி 7 பாயிண்ட்ஸ் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 7 பாயிண்ட்டும் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். ஸோ இத நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தமிழ்ல தான் பண்ணப் போறேன். அண்ட் குரோத் மைண்ட் செட், கோல் செட்டிங் அண்ட் பிளானிங், கன்டினியூஸ் லேர்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெசிலியன்ஸ், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், பேஷன் அண்ட் பர்ப்பஸ். ஸோ இந்த 7 பாயிண்ட்ட தான் நம்ம டீட்டெயில்டா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணப் போறோம். அதுக்கான தமிழ் மீனிங்குமே நம்ம பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா இந்த 7யுமே நீங்க பின்பற்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர்ல உங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் இத நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பெர்சன் இருக்காங்க. ஒரு பிசினஸ்மேன் இருக்காங்க. இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. ஒரு டாப் ஆக்டரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த 7 குவாலிட்டியுமே நிச்சயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆகணும்னா, இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஆவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வலுவான உழைப்பு சிந்தனை. ஸோ அதாவது நீங்க உங்களோட உழைப்பு பண்றதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. ஆனா அது சிந்தனையா இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அ நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். ஆனா, அது கரெக்ட்டான ஒரு பிளேஸ்க்கு போய் சேரணும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா போய் முடிஞ்சுச்சுனா தான், நீங்க ஈஸியான ஒரு சக்சஸ்ஃபுல் பிளேஸ்ல போயிருக்க முடியும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சக்சஸ்ஃபுல் பிளேஸ்ல வேற யாரோ தான் இருக்க போறாங்க. நீங்க ஒரு புது விஷயம் நீங்க கட்டமைச்சு குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இத நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே உங்களோட சக்சஸ்ஃபுல்லா ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த தான் நீங்க இங்க சொல்றீங்க. ஒரு அ விஷயம் எடுத்துட்டு போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க அப்டின்னா, உங்களுக்கான தீம் என்ன? ஸோ இது யாருகிட்டயுமே இல்லாத ஒண்ணு தான் இருக்கா? அப்டின்ற மாரி நீங்க பார்த்து, நீங்க அதுல சரி பண்ணி போய்க்கிட்டே இருங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்கனால பண்ண முடியல அப்டின்னா, வேற யாராவது இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்க அத ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. பட் இதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுக்கான காரணமா இருக்கும். அதுக்கேற்ற மாரி அவங்க பண்ணினதுல ஒரு சில மாற்றங்கள நீங்க பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அ டாப் சேல்ஸ்மேன் ஆகணும். ஒரு உலகத்துவமான ஒரு அ சேல்ஸ் பெர்சனா இருக்கணும்னா, நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் ஆகணும்னா, அவரையும் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அப்டின்னா, அவர் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல ரொம்பவுமே ஒரு சரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அந்த காலகட்டத்தில அவர் தான் பெரிய ஒரு லீடா இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்க உங்களோட கெரியர்ல யார் டாப்பா இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அவங்களோட விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உங்களோட சிந்தனைய மாத்திக்கிட்டே இருங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வெற்றியின் மனநிலை. ஸோ வெற்றியோட ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒரு விஷயம் நடக்குது. அதுல என்ன சவால் இருக்கு? அதுல என்ன சேலஞ்ச் இருக்கு? அத நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்றது தான் இருக்கு. அது எப்பவுமே நமக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பசில் மாரி தான். அ ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயங்களா தான் இருக்கும். ஒரு களமா தான் இருக்கும். அந்த களத்துல வந்து நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது நீங்க ஜெயிக்கிறீங்களா, தோக்குறீங்களான்றத விட உங்களோட சிந்தனை அதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்றது தான் செகண்ட் பாயிண்ட்ல பார்த்துருக்கோம். ஸோ 3 பாயிண்ட் வந்து இலக்கு அமைத்தல் மற்றும் திட்டமிடல். கோல் செட்டிங் அண்ட் பிளானிங். ஸோ கோல் செட்டிங்க வந்து நீங்க உங்களோட தகுதிக்கு ஏத்த மாரி கோல் செட் பண்ணணும். உங்களோட டார்கெட்டுக்கு ஏத்த மாரி கோல் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? உங்களோட எக்ஸாம்பிள் யார் எடுத்துருக்கீங்களோ, அவங்களோட கோல் என்னவோ, அந்த கோல நீங்களும் எடுத்து அத செட் பண்ணுங்க. ஏன்னா,
கோல்ன்னு வரும்போது அது பிரம்மாண்டமா இருக்கணும். அது ஒரு அபண்டன்ஸா இருக்கணும். ஸோ அது யாராலயும் அ ஒரு யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க பாதி தூரம் போனீங்கனாலுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்? ஏன் நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 10,000,00,00,000 உங்களுக்கு வேணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு 5,000,00,00,000 இருந்தாலும், நீங்க நெனச்ச இலக்க அடைய முடியல. ஆனா எத்தன பேர நீங்க கடந்து வந்திருப்பீங்க. கடந்து வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே இவங்க உங்களுக்கு முன்னாடி போறாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்க குடுத்துருப்பீங்க. அவங்களுமே உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ 100 பேர் உங்கள ஃபாலோ பண்ணலனாலும் 50 பேர் உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 5,000 யார் யாருக்கெல்லாமே டார்கெட் இருக்கு 5,000,00,00,000 யார் யாருக்கெல்லாமே டார்கெட்டா இருக்கோ, அவங்க எல்லாமே உங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த தான் நான் சொல்ல வரேங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு டார்கெட்ட நீங்க நிர்ணயிச்சு, அதுக்கான உழைப்பும், அதுக்கான சிந்தனையும், அதுக்கான எஃபோர்ட்ஸயுமே நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்கனால ஈஸியாவே அந்த ஒரு விஷயத்த ரீச் பண்ண முடியும். அது அ இதுதான் இலக்கு, இதுதான் ஒரு மைண்ட் செட் இது உங்களுக்கு வருமா? அப்படின்றதெல்லாம் கேள்விய தாண்டி, அது நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது, உங்கனால அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கற்றல். அதாவது கன்டினியூயஸ் லேர்னிங் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ லேர்னிங்னா என்னங்க உங்கள பொறுத்தவரைக்கும்? ஸோ ஒரு விஷயத்த நீங்க எப்படி பண்ணணுன்றத கத்துக்கிறது தான் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது விதமான ஒரு மொழிய கத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த மொழியில வந்து நீங்க என்னென்ன மாதிரி உங்களோட வார்த்தைகள பயன்படுத்துறீங்க அப்படின்றது தான் நீங்க கத்துக்கிறீங்க. அதே மாரி தான் ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னா, அந்த பிசினஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அதுலேருந்து நீங்க என்ன மாத்தி இப்ப குடுத்ததுனால அது ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன்ல ரொம்பவுமே ஐஸ்கிரீம் சேல்ஸ் ரொம்பவுமே அதிகமா இருந்துச்சாம். அது வித்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணியிருந்த கப்பு, அ ஐஸ்கிரீமோட கோன் எப்படி வந்துச்சுன்றது கத தான் இது. ஸோ அந்த கப்ப தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில கப்பு காலி ஆயிடுச்சு. ஆனா ஐஸ்கிரீம் இன்னுமே இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேஃபல்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க கிட்ட போயி இந்த மாரி மாத்தி தாங்க அப்படின்றத கேட்டு, அந்த இத வச்சு கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு வந்த கோன். அத ரீமாடல் பண்ணி ஐஸ்கிரீம்க்கு ஏத்த மாரி மாத்தி, இப்போ ஐஸ்கிரீம் கோன்னாலே பெரிய ஒரு பிசினஸா அத எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில ஐடியாவ தான் நம்ம மாத்தி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வரோம். ஸோ அதாவது இந்த கற்றல் விஷயம் வந்து அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அது வந்து எனக்கு எப்படி பிசினஸா போய் முடிய போதா? இல்ல லாபகரமா போய் முடிய போதா? இல்ல என் பேர வந்து வேற மாரி காட்டப் போதா? அப்படின்றது எல்லாமே ஸ்பான்டேனியஸா வர ஒரு முடிவு தான். ஸோ இதுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்காமலே இருக்க முடியாது. அந்த விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்ற ஒரு இத கத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவுமே உங்களுக்கு கன்டினியூஸ் லேர்னிங்ல தான் வரும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைலன்ஸ். ஸோ அதாவது அ மறுபிறவி மனநிலை. பார்த்தீங்கன்னா, இது தமிழ்ல அ டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. புரியாத மாரி தான் இருக்கும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தோல்வி நீங்க அடைஞ்சிருக்கீங்க. முன்னாடி பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு தோல்வி நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அந்த தோல்வியிலருந்து நீங்க எப்படி மீண்டு வரீங்க? ஒரு விஷயத்த நீங்க கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கத்ததுலருந்து உங்கனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அப்படின்றத தான் இந்த ஒரு பாயிண்ட்ல சொல்ல வராங்க. ஸோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, நீங்க அத அந்த இடத்துலயே நீங்க லாஸ் பண்ணியிருந்தீங்க, தோத்து போயிருந்தீங்க அப்படின்னா, அது அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனா எது உங்கள கன்டின்யூ பண்ண வச்சிருக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விடாமுயற்சி, உங்களோட உழைப்பு, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்குதுன்றத நீங்க உணர்வீங்க. அந்த ஒரு தருணத்துல. ஸோ அத நீங்க கைவிடாதீங்க. ஸோ இந்த ஒரு ரிசைலன்ஸ்ன்றத வந்து நீங்க நிச்சயமா உங்களோட அந்த 7 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஃபாலோ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இது எதுக்கு ரொம்ப முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க ஒரு நிலையில இருப்பீங்க. கரெக்ட்டு. ஓகே. நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் எனர்ஜியும் யூஸ் பண்ணி போயிருப்பீங்க. அந்த இடத்துல அத கை கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவைன்றத சொல்றாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டோ, எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்போ, எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள விட லோ லெவல்ல இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டா தான் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ, அவங்க அந்த ஒரு கூட்டத்த தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, இத நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பின்புலன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டா தான் இருக்கும். ஸோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ, அதுதான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல்லேருந்து மேல போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, இங்க மேல போணும்னா, அந்த லெவல்ல இருந்தா தானே அவங்க கூட இருக்க முடியும்னு நெனைப்பீங்க. பட் நீங்க இங்கருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அங்க இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ, உங்களோட எக்ஸாம்பிளா இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்களோ, எந்த மாதிரி பேசுறாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, என்ன மாரி உணவு எடுத்துக்கிறாங்க,
எந்த மாரி உடை அணியிறாங்க, அதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க எழுதின புக்கு, அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ, அவங்கள பத்தின டாக்குமெண்ட், அவங்கள பத்தி படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ தட் நீங்களுமே அவங்களாவே மாறிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். உங்கள் வேலையில் ஆர்வமும், நோக்கமும். ஸோ அதாவது பேஷன் அண்ட் பர்ப்பஸ். இதுதான் 7வது பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவும் முக்கியம். ஸோ நீங்க ஒரு ஜாப் செய்றீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு பணத்துக்காக நீங்க செய்வீங்க. மாச செலவுக்காக செய்வீங்க. இது எல்லாமே விட பர்ப்பஸ் என்ன? உங்களோட பேஷன அத ஃபுல்ஃபில் பண்ணுதா? ஸோ இப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அத ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல சமூகத்த தான் குடுத்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான பயணத்துக்கு நீங்க போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் உங்கனால போ முடியும். அதையும் தாண்டி நீங்க இந்த ஒரு இமாலய இலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு பெரும் அபண்டன்ஸான ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா? அத நோக்கி நீங்க போகணும் அப்டின்னா, அந்த டார்கெட்டுக்கு வந்து நீங்க இந்த ஒரு பாயிண்ட்டையுமே நீங்க வச்சிருக்கணும். உங்களோட பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணுதா? அப்டின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த 7 பாயிண்ட்டு. இந்த 7 பாயிண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கன்க்ளூஷன்ல எடுத்துட்டு வரேன். ஸோ நீங்க ஒரு அ வின் பண்ணிட்டீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா ஆயிட்டீங்கன்னா, அதுதான் பிகினிங்ன்னு சொல்லலாம். அது ஒரு ஜர்னி தான். ஸோ இந்த ஜர்னிய வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கணும். அப்பனா தான் உங்களோட ஒரு அ நினைவுகளோ, உங்களோட பெயரோ, உங்களோட தாட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரும். அ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனதுக்கு அப்புறமாவும் நீங்க அத கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. ஸோ இத தான் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்ல வந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வின் பண்றதுக்கோ, இல்ல சக்சஸா பார்க்கறதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல அந்த ஜர்னில இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் இல்ல வேற ஏதாவது அப்டேட்ஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க் யூ.